ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கொழும்பில் தான் நிற்கிறோம். கொழும்பில் தெய்வல சூவுக்கு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 20 வருடத்துக்கு பிறகு நான் வந்திருக்கிறேன். முதல் 20 வருடங்களுக்கு முதல் எப்படி இருந்ததுன்றையும் இப்போ எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய்கொண்டிருக்கிறோம். இதுதான் நான் பாருங்க போட் தேசிய மிருக காட்சிச்சாலை இருக்குது. 100 rupees not I have okay. எல்லாம் செக் பண்ணிட்டு உள்ளுக்கு வந்துட்டேன். உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, வீடியோ நிப்பாட்டுங்க. உள்ளுக்கு போய் என்ன மாதிரி என்று காட்டும் பாருங்க. இப்போ உள்ளுக்கு வந்துட்டேன். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. முதல் நான் 20 வருஷத்துக்கு முதல் வரக்குள்ள இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. Atlanta Zoo first entrance ஆகுதுல இந்த புக்கு அதாவது அமெரிக்காவில் அட்லாண்டாவில் இப்படித்தான். இது ரியல் கோக் தான். இது அந்த இது இல்லை, ரியலாக இருந்தது தான் இருக்குது. கிட்ட போய் காட்டில் மாதிரியா பார்ப்போம். கிட்ட போகலான்னு நினைக்கிறேன். அது உண்மையான ரியல் கோக் தான். ஸ்லீப் பண்ணது பாருங்க. நல்ல ஒரு அருவி ஒன்று பாயுது. இதுக்கு உள்ளுக்கு வந்தாலே நல்ல குளிர்மையாக இருக்குது. ஆனால் வெளியில் பயங்கர வெக்க, உள்ளுக்கு நல்ல குளிர்மையாக இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம். நீர்வாழ் காட்சிச்சாலைன்றது பார்ப்போம் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு மாதிரி. இது கரையில் பாருங்க, இந்த கல்லெல்லாம் அடுக்கி இருக்கு. அடுக்கி அந்த சீமெந்தெல்லாம் கட்டி இருக்கிறாங்க பாருங்க. அப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி இப்போ உள்ளுக்கு வந்துட்டு அந்த ஆக்கள் அந்த டால்பின் ஷோ பார்க்குறேன்டா. இப்போ இதுலேருந்து பார்க்கல. இதில் பீஸு காக்க சாப்பாடு போடுறாங்க. இது அந்த பாருங்க, அந்த மீன் பிரண்டு தான் கிடக்கு. பிரண்டு இல்லை, இது நிமிந்து தான் இருக்கு. ஆனால் பிரண்டை மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம் பாருங்க. இது பீஸுக்குள்ளே வந்துட்டோம். அடுத்து உங்களை காட்டி கொண்டு போகிறேன். அப்படியே இருட்டாகத்தான் இருக்கும். ஆனால் மீன்கள் நல்லா கிளியராக இருக்கும் பாருங்க. வீடியோவில் பார்த்தா தெரியும். நேராக நீங்கள் பார்த்தா நல்ல சூப்பராக இருக்கும். மீனோட இது எந்த பெரிய மீன் ஃபுல்லாக உள்ளுக்கு இருட்டு. இந்த மீன் அந்த கண்ணாடி இருக்குலான்னு வச்சிருக்கிறாங்க. மீன் மட்டும் நல்ல இதாக தெரியுது. பாருங்க இப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி. வடியான மீன்கள் எல்லாம் இருக்குது பாருங்க. இந்த சின்ன மீன், இது பெரிய மீன்கள் இருக்கு பாருங்க. இதில் ஒரு பெரிய ஒரு மீன் ஒன்று நித்திர. இந்த இதுதான் அந்த மீன் பேர். இதுல பாருங்க பெரிய மீன்கள் ஓடிச்சிருங்க பாருங்க. இது ஃபுல்லாக மீன் தான். நான் இதை உங்களுக்கு இதாக காட்டுறேன். உள்ளுக்கு நிறைய இடம் இருக்கிறதால நான் இதை உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காட்டிட்டு நான் உள்ளுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுவேன்.
இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. நான் உங்களுக்கு இதை பாஸ்டாயே காட்டுறேன். ரெண்டு சொன்னால் இது வந்து பெரிய லாங் வீடியோவை தான் வரும். அதாவது நான் உங்களுக்கு பாஸ்டாக காட்டி கொண்டு போகிறேன். இது வந்து அந்த ஒரு இன்சூரன்ஸ் இதுக்கு விளம்பரத்துக்கு வரும் அந்த லிபிட்டி இன்சூரன்ஸ். அதுக்கு இந்த பறவையைத்தான் விளம்பரத்துக்கு கொண்டு வராங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கவே பயமாக இருக்கு. நான் இது வீடியோலாம் பார்த்துனேன், இந்த தான் நேரடியாக பார்க்குறேன். பாருங்க கிட்ட போக பயமாக பாருங்க. இதுண்ட முட்டை இதுதான். இந்த முட்டை இட்டு பாருங்க 2, 4, 6, 8, 9 முட்டை இருக்குது. இது வந்து வீடியோலாம் கணவர் பார்த்துருப்பீங்க. இது வந்து நேரடியாக பார்க்குறேன்டா தெகிவலை சூக்குவாங்க. நேரடியாகவே பார்த்துட்டு போகணும். பெரிய பறவை தீக்கோழி ஆகும். ஆண் பறவைக்கு கருப்பு மற்றும் பெண் பறவைகளை கொண்ட தோகை கொண்ட இருக்கும். இப்பறவை சுமார் 3 மீட்டர் உயரமும் 150 கிலோ எடையும். ஓகேவா? இப்போ நாங்கள் வந்து தீக்கோழியை பார்த்துட்டு இந்தியாவில் தான் வந்து கொண்டிருக்கோம். பாருங்க எவ்வளோ மக்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. 2 பேர் இந்தியாவில் நிறைய பேர் நிற்கிறாங்க. இந்தியாவிலேயும் நிறைய பேர் போய்கொண்டிருக்கிறாங்க. உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. பஞ்சவர்ண கேலி நீ பறந்த பின்னாலே என் பஞ்சு வர்ணம் நெஞ்சு விற்கிது. ஓ சூப்பரா இருக்கு. பச்சை இருக்குது, நீல மஞ்சள் பஞ்சவர்ணம் இருக்குது. சாம்பல் கிளி பார்த்துருக்குறீங்களா? இதுதான் சாம்பல் கிளி. கிளியெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. கண்டினியூ பாருங்க வீடியோவை. இது வந்து ஒரு லாங் வீடியோவாக தான் பேரும். ஓகே நிப்பாட்டு. லாங் வீடியோ. இது வந்து கருப்பு அன்னம். கருப்பு அன்னம் இதுதான் பாருங்க. இதுதான் கருப்பு அன்னம். அப்படியே கீழே வந்தேன் பாருங்க. இது வந்து மணி பிளான்ட் தான். இந்த மரத்தில் பாருங்க ஏறிச்சுன்னா இல்லை வடிவாக இருந்தால் இப்போ உங்களுடைய இருக்க காட்டுவோம் தான் பாருங்க வடிவாக இருக்கு. ஒரு இடத்துக்கு வந்துட்டு மேல பூவும் பழமா இருக்கு. இதில் நிற்கிற ஆள்கிட்ட கேட்டு பார்ப்போம். இது என்ன இது பூ பழம் தெரியுமா உங்களுக்கு? இது வந்து நாகலிங்கம் என்று சொல்றது. நாகலிங்க பூ. அதுல பழம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கு தான் நான் இது பார்க்கிறேன். ஐ டோன்ட் நோ. இதுதான் நாகலிங்க பூவும் பழம். His name Manoj. He explained for the what is this? That one is for the puja, right? இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்தோம். இங்கே இந்த மீனுக்கு அந்த பாசி வந்து வளர்க்குறாங்க. இதுக்குள்ள பாருங்க நல்ல வடிவாக இருக்கு. இங்க வந்து இவ்வளவு இந்த போர்ட்ல இருக்கிற கொக்கு எல்லா கொக்காய் இனமும் வந்து இதோட கொக்குன்ற இனம் எல்லாமே இங்க இருக்குதா. ஒவ்வொண்டா நாங்க போய் பார்ப்போம். சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து இந்தியாவில் கடையா கடை செய்தாங்க. கும்பமுட்டை இங்கே வந்து சாப்பிடலாம். ஓகே இது வந்து கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு சாப்பிடும். இதில் வந்து போட்டிருக்கு வெளிநாட்டு பறவை பூங்காண்டு. உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. ஓகே நெல்லி மரம் நிற்கிது பாருங்க. ஒலிம்பிக்கான்னு சொல்கிறது தெரிஞ்சு. இதுண்ட வேறு பேராவது வேறு பேர் இருந்தால் இந்த கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன பேர். இது வந்து கினிக்கோழின்னு சொல்கிறதா இருக்கணும். பாருங்க இதில் வந்து அந்த பஞ்சவர்ண கிளி நிற்குது. அங்கால வந்து
வேறுங்க இது வந்து வெளிநாட்டு ஒரு இனம் தான். இதில் பேர் போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு பறவை இனம்தான் பாருங்க. இந்த பேர் வந்து இதில் போட்டிருக்கு. அதையும் பாருங்க. இதுக்குள்ள நிற்கிறபடியா தெரியல பாருங்க. இதுவும் ஒரு பறவை இனம் தான். இதுன்ற பேர் வந்து இதுதான். இது வந்து வெளிநாட்டு பறவை தான். தென் அமெரிக்கா தான் இந்த தாய்நாடா. பாருங்க இதுதான் இந்த பறவை. பாருங்க இதுவும் ஒரு வெளிநாட்டு பறவை இனங்க. அதில் நீங்கள் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க கருப்பு எண்ணம். இது வந்து வெள்ளை எண்ணம். பாருங்க இது வந்து ஆஸ்திரேலியா இன பறவை ஒன்று தான். கொக்கட்டு வான்னு சொல்லி போட்டுருக்காங்க பாருங்க. இது வந்து நான் தெரியாதுன்னு சொன்னேன்ல. இது வந்து கிழக்கு சீனாண்ட கிழக்கு ஏசியன் இது வந்து. இந்த பறவை இந்த இதுதான். இந்த பறவைன்ற பெயர் யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன பேர் என்று சொல்லி. கிட்ட போனா கொத்துதோரியா நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த பஞ்சவர்ண பறவைகள் வந்து உணவு வகைகள் டயட் பிளான் இனப்பெருக்கம், வாழ்விடம், ஆயுட்காலம் அப்படியான இதில் போட்டிருக்கேன். பறவை வந்து இந்த கிளி வந்து மத்திய மற்றும் தென் அமெரிக்காவில் தான் இது பிறப்பு. இந்த டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. இது மூங்கில் காடுகளே உலகம் பாட்டு ஞாபகம் இல்லை. டீல இருந்து நல்ல பிறையும் ப்ராப்ளமா இருக்குது. ஆனா குட்டி குட்டியா இருக்குது. இது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. தெரிஞ்ச யாராவது இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது இந்த இதுல அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கு. அப்ப ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்டு இங்கால போய் எடுப்போம். அப்படியே உள்ளுக்கு வந்தாங்க பாருங்க. இதுல கரடி வந்து நித்திர கொள்ற பாருங்க. கால் எல்லாம் செய்யுது. அங்க இதுல அருவி மாதிரி ஓடுது. இது வந்து இயற்கையான முறையில தான் ஓடிக்கொண்டிருக்கு போற இடம் பாருங்க. இப்படி இயற்கை எழில் கொஞ்ச இடம் தான். பேங்க் கிட்ட வந்து காட்டும். ஜூம் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதில் நீங்கள் கரடியை பார்த்துனீங்க. இந்தியாவில் வந்து கீழே பாருங்க நிறைய பறவை. கீழே மீன் நிற்குது. அந்த ஜப்பான் மீன் நிற்குது தண்ணிக்குள்ள. ஓகே போய் மற்றது இதில் பாருங்க உள்ளூர் பறவை கூட்டம் வந்து போட்டுருக்குறாங்க. உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன உள்ளூர் பறவைகள் எல்லாம் சொல்லி வாங்க. உள்ளுக்கு போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய்கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒரு கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் பேரும். பொறுமையாக இருந்து பாருங்க. அப்படியே நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம் பாருங்க. இந்த பறவையெல்லாம் உள்ளுக்கு இருக்குதான் பாருங்க. இதுதான் அந்த உள்ளுக்கு வந்துட்டோம் பாருங்க. பறவைகள சத்தம் கேட்டு கொண்டிருக்கு. உள்ளுக்கு போய் பார்ப்போம். இந்த அதில் ஒன்று பறந்து போயிருக்குது பாருங்க. இதில் இருக்குது கபில நிறக்காமம் இந்தோனேசியா என்று சொல்லி போட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து மயில் இருக்கு பாருங்க. பாருங்க இந்த பறவையோட சத்தம் உங்களுக்கு கேட்கும். இந்தியாவில் ஒரே இயற்கை எழில் கொஞ்சம் இடமா தான் இருக்கு. என்ற பாருங்க ஒரு தண்ணி சத்தம் பறவை சத்தம் தான் கேட்கும் உங்களுக்கு. அருவி ஓடுற சத்தம் இல்லாங்க இருக்குது பாருங்க. அப்படியே கண்டினியூவாக வீடியோ பார்த்து கொண்டுருங்க. உள்ளுக்கு நான் போய் நிறைய இன்னும் இடம் இன்னும் இருக்கு. நான் உங்களை காட்டுறேன். ஓகே நாங்கள் இப்படியே உள்ளுக்கு வந்துட்டோம். அப்போ மிஞ்சால என்ன இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்ப்போம். பாருங்க இதில் வந்து புலி வந்து நித்திரை கொண்டு இருக்கிற டைகர் நித்திரை உள்ளது. அதுதான் நீங்கள் பார்க்கலாம். பாருங்க இதில் உடம்பு நிற்குது. உண்மையான உடம்பு தட்டி கலைச்சி பேர மூடுதுன்ற
கலைச்சி பாருங்க. இதில் பாருங்க இந்த குரங்குனா இப்போ நான் காட்டுறேன். மோதிர வாலி மரம் இதுதான் அந்த இது அந்த கூட்டுக்குள்ளே இருக்குன்னு பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுதான் பாருங்க இதில் எழுதி இருக்கு, இந்த தயவுசெய்து மிருகங்களுக்கு வந்து உணவு கொடுத்து அதை தொந்தரவு செய்ய வேண்டாண்டு, அப்படி தொந்தரவு செய்தால் தண்டனை வழங்கப்படும் என்று போட்டிருக்கு. பாருங்க இதில் வெள்ளை குரங்கு நிற்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதையும் பார்த்துருப்பீங்க, இது வந்து வெள்ளை குரங்கு இதுதான் அவரை தயான் ஸ்ரீலங்கா. ஆனால் இது வந்து எல்லா இடத்துலையும் இல்லை. இந்த ஜூவில் நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். நீர் யானை, நீருக்கான இது இருப்பேன் பாருங்க. பாருங்க இந்த யானைன்ற டெய்லி ரொட்டேஷன் ஆஃப் த எலிஃபென்ட் போட்டு அதில் என்னென்ன இதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. டேமேஜ் யானை விளையாட்டுறங்கன்றிருக்கு. பார்ப்போம் முள்ளு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க இப்போ யானை வச்சிருக்கிற இடத்துக்கு தான் வந்துருக்குறோம். பாருங்க இதில் 3 யானை நிற்குதான். பாருங்க இப்படி சத்தம் யானை அந்த புலர்ன்னு சொல்லுவாங்க. பாருங்க அதில் சத்தம் ஒன்று போடுது. நேரடியாக அவங்கள பக்கத்துல நின்று காட்டுறேன். பெரிய யானை தான். இது எஞ்சாரவா இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க யானை. நீங்களும் ஸ்ரீலங்கா வந்தால் ஜெய்வல சூக்கு வந்து பாருங்க யானை எப்படி இருக்குன்னு மாதிரி எதிர்பார்க்கணும். இது வந்து கழுதை. அப்படியே பாருங்க இங்கே உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து குதிரை. பாருங்க இதில் முயல் குட்டி சாப்பிட்டு கொண்டிருக்குங்க. இது வந்து நீர் யானை தான். அதில் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் 2 பேர் நிற்கணும். பாருங்க இதில் குள்ள நீர் யானை என்று போட்டு பார்ப்போம். இதுதான் வந்து குள்ள நீர் யானையா பாருங்க. தண்ணிக்கா நிற்கணும். நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த பார்ட் 1 வீடியோ தான் இது. வந்து தெய்வல சூ வந்து பெரிய சூ தானே. அப்போ இதில் வந்து அரைவாசி தான் இந்த வீடியோவில் வரும். பார்ட் 2வில் வந்து சொல்லி மிச்சம் பெறும். அதுக்கு முன்னம் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்க.